2K Kids Friendship 12 வகைப்படும். Social media friends, business friends, lifelong friends, group friends, fake friends, toxic friends, friends with benefits. Phone பேச டைம் இல்ல, family dinner டைம் இல்ல, shopping dating meeting எதுக்கும் டைம் இல்ல. Make time. Take that holiday. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. குட்பேட் வந்து பயங்கரமா ரெடி ஆகிட்டு இருக்காரு. காமெடி எல்லாமே இருக்கு. அதுவும் ஒருத்தர்லாம் ட்வீட் போடுறாரு, வாய் தொண்டை கிழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. டீசர் வரப்போறோம் சொல்ல என்ன அப்டேட் சார்? ஆக்சுவலி இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது குட்பேட் அக்லியுடைய நிலைமை வந்து ரொம்ப கஷ்டம் தானே எனக்கு தோணும். என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, இவர் வந்து அஜித் ரசிகருங்கிறதுனால அந்த படத்தை வந்து ஒரு ரசிகர்கள் விரும்புகிற படமா எடுத்திருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே நேரம் யாரோ ஒருத்தர் சொன்னாரு, அந்த படம் வந்துச்சுன்னா எல்லாருமே தொண்டை கட்டி இதெல்லாம் இந்த படத்துக்கு வந்து நல்லது பண்ற மாதிரி எனக்கு தெரியல. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு ஆபத்தை விளைவிக்கிற விஷயமா தான் நான் நினைக்கிறேன். டீசர் வெளியாக போகுது, எப்போ வெளியாக டான் பிக்சர்ஸ் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நார்மலா சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அடுத்தடுத்து கொஞ்சம் அப்படி மேல போற மாதிரி இருக்கு. இல்ல அதுதான், அந்த நிறுவனம் பற்றி தெரியாதவர்கள் முதல்ல அந்த நிறுவனத்தை பத்தி அப்படி நினைச்சிருப்பாங்க. யாரோ ஒரு புது கம்பெனி வராங்க அப்படி, இவருக்கு எப்படியா டேட்டு கொடுத்தாரு சிவகார்த்திகேய, இவருக்கு எப்படி தனுஷ் டேட்டு கொடுத்தாரு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு வலுவான பின்னணி இருக்கு. ஓகே, ஆனா படங்களும் பாத்தீங்கன்னா அடுத்த அப்ஸ்கேலாவே போயிருக்கு. ஆமாமா, பெரிய பெரிய படங்கள். அது மட்டும் இல்ல, எதிர்காலத்தில் இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அது பெருசா இருக்கல. பிரதீப் ரங்கநாதன் எல்லாமே தனுஷ் அண்ட் எஸ்கேவை கலந்து வச்ச மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல, அது பொதுவாக ஒரு வெற்றி பெற்றவர்களை வந்து அடுத்து வருகிற தலைமுறை வந்து ஃபாலோ பண்றதுங்கிறது ஒரு இயல்பான இதுதான். பாருங்க, சிவகார்த்திகேயன் என்னவெல்லாம் இப்ப விஜய் என்ன பண்றாரோ அதையெல்லாம் சிவகார்த்திகேயன் பண்ணுவாரு. நீங்க விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரஜினி என்ன பண்ணாரோ அதையெல்லாம் விஜய் பண்ணாரோ. அதனால வெற்றி பெற்றவர்களை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு அடுத்து வருபவர்கள் அதே வெளிப்படையா இருக்கிறதெல்லாம் உண்மை ஆயிடும். உண்மை சில நேரம் வெளிப்படையாவும் இருக்கிறது இல்லை சார். நீ கேயா? உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைபேச்சு லட்சுமி இருக்காரு. வணக்கம் சார். இருக்கீங்க சார். இன்னொரு பக்கம் வந்து விடாமுயற்சி பார்த்தோம். அந்த படம் வந்து கொஞ்சம் செட்டிலான நடிப்பு, ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் போயிடுச்சு. அஜித் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி போது குட்பேட் அக்லியில் வந்து பயங்கரமா ரெடி ஆகிட்டு இருக்காரு. காமெடி எல்லாமே இருக்கு. அதுவும் ஒருத்தர்லாம் ட்வீட் போடுறாரு, வாய் தொண்டை கிழிஞ்சிடும் அப்படின்றத சொல்லிட்டாரு. டீசர் வரப்போறோம் சொல்ல என்ன அப்டேட் சார்? ஆக்சுவலி இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது குட்பேட் அக்லியுடைய நிலைமை வந்து ரொம்ப கஷ்டம் தானே எனக்கு தோணுது. ஏன்னா விடாமுயற்சி படம் சரியா போகலை அப்படிங்கும்போது இப்ப அஜித் ரசிகர்களுடைய ஃபோக்கஸ் அப்படியே குட்பேட் அக்லி மேல திரும்பி. ஏன்னா எனக்கு இந்த படம் பிரமாதமா இருக்கும், இது அப்படி இப்படி இருந்தா கூட அது வந்து பட்டைய கிளப்புங்கிற மாதிரி மொத்த எதிர்பார்ப்பை அந்த படத்தை மேல தூக்கி வச்சுட்டாங்க. அது உண்மையிலேயே ஆதிக்க ரவிச்சந்திரனுக்கு ஒரு மிகப்பெரிய டாஸ்க். அது கொஞ்சம் மிஸ் ஆனா கூட அந்த படத்துக்கு இது ஆபத்து தான். பட் என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, இவர் வந்து அஜித் ரசிகருங்கிறதுனால அந்த படத்தை வந்து ஒரு ரசிகர்கள் விரும்புகிற படமா எடுத்திருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே நேரம் யாரோ ஒருத்தர் சொன்னாரு, அந்த படம் வந்துச்சுன்னா எல்லாருமே தொண்டை கட்டி இதெல்லாம் இந்த படத்துக்கு வந்து நல்லது பண்ற மாதிரி எனக்கு தெரியல. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு ஆபத்தை விளைவிக்கிற விஷயமா தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு இருக்கலாம், நீங்க அதை ஓவர் ஹைப்பா அதை கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் குறைஞ்சாலுமே அது படத்துக்கு மைனஸ் ஆகிட்டு நிறைய படங்களை நம்ம பார்த்துருக்கோம். சமீபத்திய உதாரணம் கங்குவா. அந்த படம் குறித்து இவங்க பேசின பேச்செல்லாம் பயங்கரமா இருந்ததால் ஒவ்வொருத்தவங்களுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்போட போய் ஏமாந்து போனாங்க. பட் அந்த நிலைமை குட்பேட் அக்லிக்கு வராம இருக்கணும். டீசர் வெளியாக போகுதுன்னு சொல்றாங்க, எப்போ வெளியாக போகுதுன்ற மாதிரி அப்டேட் ஏதாவது இருக்கா? குட்பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னதான், அவங்க ஏப்ரல் மாசம்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனா அந்த தேதியில் அந்த படம் வெளியாவதுல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னது என்னன்னா, அந்த டிஜிட்டலை வாங்குகிற அந்த ஓடிடி நிறுவனம் இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை வந்து தள்ளி போட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நமக்கு கிடைத்த தகவல் அது மே 1ஆம் தேதி வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அதுவும் நமக்கு கன்ஃபார்மா தெரியாது. அதனால என்னன்னா, அந்த ஓடிடி நிறுவனங்கள் தான் இந்த தேதியை டிசைட் பண்ணுவாங்க. அது டிசைட் ஆன பிறகுதான் இந்த படத்தினுடைய டீசர் ட்ரெய்லர் குறித்து அவங்க முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரசிகர்கள் அப்டேட் கேட்கறாங்கிறதுனால இப்பயே வந்து அவங்க விட்டாங்க அப்படின்னு படம் வந்து ரிலீஸ் தள்ளி போச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலாயிடும்.
பட் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு கடைசியா கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா, இந்த மைத்திரி தரப்பில் இருந்து நெட்ஃபிளிக்ஸுக்கு ஒரு ரிக்வஸ்ட் மெயில் வந்து போயிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. என்னன்னா, நாங்க வந்து இந்த தேதியில பிளான் பண்ணிட்டோம், அதனால வந்து நீங்க இந்த டேட்டை டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம டீல் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு மெயில் போனதா ஒரு தகவல் இருக்கு. பட் அதனுடைய ரிசல்ட் என்னங்கிறது தெரியல. ஓகே, இது வரைக்கும் வந்த அப்டேட் போஸ்டர் எல்லாம் பார்க்கும்போது அஜித் ஒரு காமெடி கதாபாத்திரம் பண்ணியிருப்பாரு, இல்லைங்க இன்னும் கொஞ்சம் ஒரு ஜாலியான கேரக்டர் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் ஆதிக்கு நீங்க சொன்ன மாதிரி வெறியா இருக்காரு, விடாமுயற்சி பார்த்துட்டு அவர் விசில் அடிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அஜித்துக்கு இந்த காமெடி அந்த மாதிரி அந்த ஜாலியான ரோல் செட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அஜித்துக்கு வந்து காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. அதுல வந்து ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து அஜித் எல்லாம் ஒரு மாதிரி மெச்சூர்டான ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால அவருக்கு வந்து நகைச்சுவை எந்த அளவுக்கு வருங்கிறது எனக்கு தெரியல. அதே நேரம் இந்த தலைப்பு சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா குட் பேட் ஆக்லி. ஸோ இந்த கேரக்டர்கள் பிரதிபலிக்கிற மாதிரி அஜித்துடைய கேரக்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த படத்தினுடைய அறிவிப்பு வரும்போது ஒரு போஸ்டர் விட்டாங்க, அதுல அஜித் வந்து ஒரு டைப்பா விரலை காட்டி அதையே பிளர் பண்ணி ஒரு போஸ்டர் வந்தது. ஸோ ஒரு கேரக்டர் இப்படிப்பட்ட கேரக்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பண்றதுல அஜித்துக்கு ஒன்றும் சங்கடம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து ஆன்டி கேரக்டர்லாம் பண்ணியிருக்காரு. அதனால மற்ற கேரக்டர் வந்து ஒன்று வந்து ஒரு பாசிட்டிவான கேரக்டரா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, டான் பிக்சர்ஸ் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்து கொஞ்சம் அப்படி மேலே போகிற மாதிரி இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல ஓரமாக இருந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து சின்னது அப்படின்னாங்க. இப்போ அடுத்தது பெருசாக போயிட்டு இருக்கோம், எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் அந்த நிறுவனம் பற்றி தெரியாதவர்கள் முதல்ல அந்த நிறுவனத்தை பற்றி அப்படி நினைச்சிருப்பாங்க, யாரோ ஒரு புது கம்பெனி வராங்க அப்படின்னு. இவருக்கு எப்படியா டேட்டு கொடுத்தாரு சிவகார்த்திகேயே, இவருக்கு எப்படி தனுஷ் டேட்டு கொடுத்தாரு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு வலுவான பின்னணி இருக்கு. உங்களுக்கு தெரியும், அந்த டான் பிக்சர்ஸ் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தான் கவின் கே ரங்கநாதனுடைய மகளை திருமணம் செய்தவர். அதெல்லாம் இவங்களுக்கே ஒரு பெரிய குடும்ப பின்னணி இருக்கு, ஒரு வலுவான பின்னணி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசியல் பின்புலமும் இருக்கிறதுனால இன்னைக்கு பெரிய ஹீரோக்கள் எல்லாமே உடனடியாக டான் பிக்சர்ஸ்க்கு டேட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, மற்ற தயாரிப்பாளர்களோட எனக்கு இத்தனை கோடி சம்பளம் வேணும் அப்படின்னு அப்படி கட் அண்ட் ரைட்டா பேசிக்கிற நடிகர்கள் எல்லாம் இவங்க கிட்ட வந்து இல்லை படத்தை முடிச்சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு நம்ம ப்ராஃபிட் ஷேர் வாங்கிக்கிறேங்கிற அளவுக்கு வந்து இறங்கி வந்து கால்ஷீட் கொடுக்குறாங்க. இதை வைத்து இவங்களுடைய செல்வாக்கு வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஆனால் படங்களும் பார்த்தீங்கன்னா அடுத்த அப்ஸ்கேலாவே போயிட்டு இருக்கு சார். ஆமாமா, பெரிய பெரிய படங்கள். அது மட்டும் இல்ல, எதிர்காலத்தில் இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட தமிழில் இருக்கிற அத்தனை நடிகர்களுடைய கால்ஷீட்டுமே இந்த நிறுவனத்துக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் ஒரு பக்கம் அந்த வார்த்தையை நம்ம சொல்ல வேணாம். இருந்தாலும் வந்து அடுத்த 2 வருடங்களில் பாத்தீங்கன்னா பட்டி தொட்டி எங்கும் டான் பிக்சர்ஸ்ங்கிறது எல்லா மக்களாலும் உச்சரிக்கப்படுகிற ஒரு பெயரா இருக்கும். ஓகே, பிரதீப் பிரகலாதோட டிராகன் வந்து ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருச்சு. உங்களுக்கு என்ன சார் தோணுது? இல்லை, எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அது பெருசா ஈர்க்கல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு பொதுவாக இந்த சரக்கு அடிக்கிறது, இந்த தம் அடிக்கிற காட்சிகள்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் அது ஈர்க்காது. அதே நேரம் மற்றவர்களுடைய கருத்து என்னன்னு கேட்கும்போது பெரிய அளவில் அது ரீச் ஆகிருக்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு காரணம், லவ் டுடே அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து கவனத்தை ஈர்த்த ஒரு நடிகர். வழக்கமாகவே இப்படி ஒரு வெற்றியை கொடுத்தாங்க அப்படின்னா இவருடைய அடுத்த படம் என்ன அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் ஆர்வமும் எல்லாருக்குமே இருக்கும். இந்த படத்துக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆர்வமும் எதிர்பார்ப்பும் எல்லாருக்கிட்டே இருக்கு. அதை இந்த ட்ரைலர் ஃபுல்ஃபில் பண்ணதா தான் நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு விமர்சனமும் இருக்கு. அது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கல்லூரி கதைகள் வரும்போது அந்த ஒப்பீடுங்கிறது தவிர்க்கவே முடியாது. அதை வந்து டைரக்டர் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். பட் இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படி ஒரு கருத்து வந்து பரவலாகவே இருக்கு. ஓகே, பிரதீப் ரங்கநாதன் பேச்சோட இது பார்த்துருப்பீங்க. அவர் பேச்சும் சரி, அவருடைய ஆட்டிடியூடு, அது இல்லாமல் அவர் வந்துட்டு இப்போ படம் நடிக்கிறது சூஸ் பண்றது, இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடுறது எல்லாமே தனுஷ் அண்ட் எஸ்கேவை கலந்து வச்ச மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அவங்கள ஃபாலோ பண்ண வராதுன்னு உங்களுக்கு என்ன சார்? இல்ல, அது பொதுவாக ஒரு வெற்றி பெற்றவர்களை வந்து அடுத்து வருகிற தலைமுறை வந்து ஃபாலோ பண்றதுங்கிறது ஒரு இயல்பான ஒண்ணுதான். இப்ப பாருங்க, இப்ப சிவகார்த்திகேயன் என்னவெல்லாம் இப்ப விஜய் என்ன பண்றாரோ அதையெல்லாம் சிவகார்த்திகேயன் பண்ணுவாரு. நீங்க விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரஜினி என்ன பண்ணாரோ அதையெல்லாம் விஜய் பண்ணாரு. அதனால வெற்றி பெற்றவர்களை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு அடுத்து வருபவர்கள் அதே மாதிரி பண்றதுங்கிறது இயல்பு தான். இப்ப சிவகார்த்திகேயன் என்ன பண்றாரோ அதையெல்லாம் பாத்தீங்கன்னா கவின் பண்றதை நீங்க கவனிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இவர் தன்னுடைய ரோல் மாடலா ஒருவேளை தனுஷை வந்து நினைச்சிக்கிட்டு இருக்காரு என்னமோ தெரியல. அதனாலதான் இப்படி ஒரு விமர்சனம் வருது. அதையும் கூட அவரு ஆமோதிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, தனுஷ் இப்போ இட்லி கடை பார்த்தோம், அந்த போஸ்டரே வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னு.
அடுத்த படம் ப்ராஜெக்ட்லாம் வந்து நிறைய சொல்றாங்க சார், அது இது அது என்ன சார்? இல்ல, தனுஷுடைய அடுத்த படம் அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு ஹிந்தி படம் ஒன்று முடிக்க போறாரு. அதுக்கப்புறம் அவர் பண்ண போறது அந்த போர் தொழில் படத்தை இயக்கிய விக்னேஷ் ராஜா அவருடைய படம் ஐசரி கணேஷ் தயாரிக்கிற படம் தான் அடுத்து இவர் பண்ண போறாரு. அடுத்து அவர் பண்ண போறது வந்து டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லப்பர் பந்து இயக்குனர் அவருடைய படம் பண்ண போறாரு. இது எல்லாமே நிறைய படங்கள் லைனப் வச்சிருக்காரு. அதனால இது வந்து மாற்றத்துக்கு உட்பட்டது தான். இன்றைய தேதியில் தனுஷுடைய லைனப் இந்த மாதிரி இருக்கு, நாளைக்கு அது வந்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, கவினோட அந்த கிஸ் அப்படின்ற டைட்டில் பார்த்துருக்கீங்க, அதே ஆக்டிவ் தான் வாங்கியிருக்காங்க. அது கொஞ்சம் சின்ன பிரச்சனைலாம் போய் வாங்கியிருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த டைட்டில் சர்ச்சை அப்படிலாம் இருக்கு இல்ல, ஆக்சுவலி டைட்டில் வந்து எந்த சர்ச்சையும் இல்லை. என்னன்னா இந்த டைட்டில் வந்து மிஸ்கின் வச்சிருக்கு. அதை நாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னே இந்த நியூஸை நம்ம சொன்னோம். அதை வந்து இன்னைக்கு இவங்க வாயிலேருந்தே வந்திருக்கு. என்னன்னா இவங்க ஒரு டைட்டில் படத்தை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கிஸ்ன்னு டைட்டில் வச்சிருக்காங்க. அப்புறம் பதிவு பண்ணலான்னு போகும்போது தான் அது மிஸ்கின் கிட்ட இருந்தது தெரிஞ்சு இவங்க போய் கேட்டிருக்காங்க. அவர் உடனே என்ன பண்ணுறாரு, சரி கவின் படம் ரோமியோ பிக்சர்ஸ் அப்படிங்கிறதுனால எந்த கேள்வியும் இல்லாமல் உடனே அவர் கொடுத்துட்டாரு. ஸோ அதை தான் அவங்க டைட்டிலாக வச்சுருக்காங்க. அதே நேரம் டைட்டில்ங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈர்க்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கிஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருக்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸு உள்ளே வரத்துக்கு வந்து தயங்குவாங்க. ஏன்னா அது வந்து இந்த படத்தினுடைய டைட்டில் அப்படி ஒரு சிக்கல் இருக்கு. ஓகே, தொடர்ந்து 4 எழுத்துல டைட்டில் வைக்கிறாங்க சார். மீம்ல பார்த்தேன், கிஸ், டாலா, லிஃப்ட், ஸ்டார் அப்படின்னு 4 எழுத்துலேயே வைக்கிறாரு. ஒரு ஃபார்முலாவே கொண்டு வராரு அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொல்லும்போது பழைய பல டைட்டில் தான் வைக்கிறாரு அப்படின்னு. ஸோ இது ஒரு ஃபார்முலா கொண்டு வராங்க. இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இருக்குது. முன்ன சிவகுமார் சார் கூட ஒரு பேட்டியில் சொல்லுவார், ஒரு படத்தில் வந்து ஒரு வெள்ளை குதிரை நடிச்சுது, அந்த படம் ஜெயிச்சுது, உடனே பார்த்தீங்கன்னா அடுத்து எடுக்கிற படத்துல எல்லாமே எங்கேயாவது வெள்ளை குதிரையை கொண்டாந்து நிறுத்திடுவானுங்க. ஒரு படம் பார்த்தீங்கன்னா முழுக்க சம்சாராது மின்சாரம் மாதிரி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் இருந்தாலும் பரவாயில்லங்கன்னு சமயக்கட்டில் கொண்டாந்து அந்த வெள்ளை குதிரையை கட்டி வச்சிருப்பானுங்கன்னு ஒரு காமெடியா சொல்லுவார். அந்த மாதிரி இந்த சினிமாவே ஒரு மூட நம்பிக்கை, அந்த மாதிரி நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒன்றா தான் நான் பார்க்குறேன். உதாரணத்துக்கு இப்படி ஒரு விஷயத்தை வந்து கவினே வந்து முன்னெடுக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கே தன்னுடைய திறமை மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா ஒரு படம் ஜெயிக்குது அப்படின்னா அதுக்கு அவருடைய உழைப்பு, திறமை இதெல்லாம் தானே காரணமா இருக்க முடியும். ஒரு படத்துக்கு 4 எழுத்துல டைட்டில் வச்சாங்க, அதனால தான் இது ஜெயிச்சுது அப்படின்னு ஒருத்தவங்க எப்படி நினைக்க முடியும்? அப்படி ஒருத்தவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய திறமை மீது அவருக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். பட் ஒருவேளை கவின் அப்படி நினைச்சிருந்தாருன்னா அது தவறு அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டலாம். கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசுவோம். ரொம்ப நன்றி. फोन பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம், டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand.